தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு கருப்பு நாளாக நான் பார்க்குறேன். எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கங்க. அதுல 7 பேர் உயிர் இழந்து விட்டதாக செய்திகள் வருது. ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுல உட்காந்து டிவியில பாக்குறேன். நிஜமா சொல்றேன், என்னால அது பார்க்க முடியலைங்க. இறால் பதப்படுத்தும் ஆலை, அங்க அமோனியால தான் அதை பதப்படுத்துவாங்களாம். ஆனா மிக வீரியமான அமோனியாவில் இந்த அளவு பாதிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு சண்டே, அவங்கவுங்க வீட்டுல ரிலாக்ஸா இருக்காங்க. ஆனா அந்த பிள்ளைங்க பிழைப்பை தேடி இன்னைக்கு வடநாட்டில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் அந்த பொண்ணுங்கெல்லாம் வேலை பார்த்து இருக்கிறாங்க. அமோனியாவுடைய எஃபெக்ட் ரொம்ப வீரியமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்காங்க அந்த பசங்க. எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க. எல்லாமே ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட இல்லைன்னு சொல்றாங்க மேடம். சோ அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. டாக்டர்ஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா இன்னைக்கு கேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் நான் பார்த்தேன். கார்டியாலஜிஸ்ட், பெல்மனாலஜிஸ்ட், அதே மாதிரி ஏன்னா இது கண்ணு பாதிக்குமா. சோ ஆப்தமாலஜிஸ்ட் எல்லாருமே இங்க இருக்காங்க. மொத்த டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் பேசினேன். என்ன சிச்சுவேஷனுங்கிறது அவங்க எல்லாரும் சொன்னாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். நிச்சயமாக நான் சொல்றேங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த பசங்க எல்லாரும் பொழைக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு திருவள்ளூர்ல அந்த ஃபேக்டரியில அந்த அமோனியா பாதிப்பு மிக வீரியமா இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, உடனே வேல்ஸ் காலேஜ்லயும் வெங்கடேஸ்வரா காலேஜ்லயும் இம்மிடியட்டா ரொம்ப நல்லா கேர் எடுத்து இங்க அனுப்புனதுனாலதான் இவ்வளவு நேரம் அந்த பசங்களை சர்வை பண்ண முடியுது. அந்த அளவு கேர் கொடுத்திருக்காங்க. நாங்களே போன் பண்ணி அந்த 2க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் தேங்க் பண்ணோம். என்ன இல்லைன்னா இன்னும் ரொம்ப எமர்ஜென்சி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு இன்னைக்கு நம்ம ராஜீவ் காந்தியில, ஸ்டான்லில, வேல்ஸ்ல, வெங்கடேஸ்வரா இது போன்ற பல்வேறு இடங்களில நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாரும் 20 பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுல 7 பேர் உயிர் இழந்து விட்டதாக செய்திகள் வருது. ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுல உட்காந்து டிவியில பாக்குறேன். நிஜமா சொல்றேன், என்னால அது பார்க்க முடியலைங்க. அதனாலயே நான் நேரா கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எல்லா உயிரும் ஒண்ணுதான். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் ஒண்ணுதான். அதனால வடநாட்டுக்காரங்கன்றதுனால தமிழ்நாட்டுக்காரங்க பார்க்க கூடாதுன்னு கிடையாது. நம்மள தமிழ்நாட்டை நம்பி வந்த உயிர்கள் நிச்சயமாக நம்ம அனைவருடைய பிரேயர்ஸ்னால தான் அவங்க பொழைக்க முடியுன்ற ஒரு நிலையில இருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த உதடு, மூக்கு, காது எல்லாம் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. போய் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இங்க என்ன நம்ம வெளியே பாக்குறோமோ அதுதான் லங்ஸ்லயும் அந்த அளவு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அங்க டாக்டர்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ நிச்சயமாகவே இது ஒரு மிகப்பெரிய விபத்து. மிகப்பெரிய, ஏன்னா அந்த ஆலை ரொம்ப வருஷமா நடக்குது. அங்க இறால் பதப்படுத்தும் ஆலை, அங்க அமோனியால தான் அதை பதப்படுத்துவாங்களாம். ஆனா மிக வீரியமான அமோனியாவில் இந்த அளவு பாதிச்சிருக்காங்க. அதனால நிச்சயம் முதலமைச்சர் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ரூபாய் நிச்சயம் பத்தாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரியுது. பிழைப்பை தேடி தான் இங்க வந்திருக்காங்க. சோ ரீகன்சிடர் பண்ணி முதலமைச்சர் அவர்கள் அவங்க குடும்பத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாயாவது தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் உயர்ந்த சிகிச்சை அளிக்கணும். எல்லாம் யங் கேர்ள்ஸ், மொத்த பேரும் யங் கேர்ள்ஸா இருக்காங்க. சோ அவங்க நிச்சயம் சர்வை ஆகி இதுல பொழைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க. 7 பேர் டெத் ஆயிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனா சட்ட நேரத்துக்கு முன்ன அமைச்சர் ஆய்வு பண்ணாரு. 2 பேர் தான் அதிகாரப்பூர்வமாக இறந்திருக்காங்க. இல்ல 7 பேர் தவறு வெளிப்படையா அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல அது 7 பேர் இறந்ததாக தான் சொல்றாங்க. சோ நம்ம எதுவுமே அவசரப்பட்டு பேச வேணாம். ஏன்னா வேல்ஸ்ல தான் எல்லாமே மார்ச்சுரியில வைக்கப்பட்டதாக எனக்கும் தகவல் வந்திருக்கு. சோ நம்ம என்ன சொல்லுவோம், இது அரசியலாக்க கூடாது. இந்த நேரத்துல எல்லாருமே மனிதாபிமானத்தோட இதை பார்க்கணும். இது அரசியலாக்க கூடாது. இப்ப நான் உள்ள போற எல்லா டாக்டர்ஸும் சின்சியரா மனிதாபிமானத்தோட தான் எல்லா டாக்டர்ஸ், நர்ஸ், அங்க வேலை பார்க்கிற எல்லாரும் செய்யறாங்க. சோ எல்லாம் பெண் குழந்தைங்க. சோ அது நம்ம அரசியலாக்க வேணாம். அந்த அவங்க சொல்ற மாதிரி அது 2 பேரோடய போட்டுமே, 7 பேர் வேணாமே.
அப்படின்னு நம்ம நினைப்போம் பாசிட்டிவா. ஆனா எல்லாரும் பொழைக்கணும்னு நான் நிச்சயமா வேண்டிக்கிறேன். ரொம்ப இல்ல ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. அறிகுறிகள் பார்த்தா ரொம்ப ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலா இருக்காங்க. இதான் உண்மை நிலை. பட் அவங்க என்ன சொல்றாங்க, HOD கூட சொல்றாங்க, எல்லாருமே யங் ஏஜ், இப்பதான் 20 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவுமே சொல்ல முடியும்ட்டாங்க எல்லா டாக்டர்ஸும். ஆனா மேபி யங் ஏஜா இருக்கிறதுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம கையில இல்லை. ஆனா ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இப்ப வெளியே நம்ம என்ன பாக்குறோம், மூக்கு, காது, வாய் எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அதுதான் லங்ஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னர்லயும். சோ உண்மையிலேயே அவங்க பொழைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு, ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அது ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த சிகிச்சை கொடுத்து, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட இல்லைங்க, அந்த பேஷண்ட்ஸுக்கு ஆதார் கார்டு கூட இல்லை. ஸோ அவங்க எல்லாம் எந்தெந்த ஃபேமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் உரிய சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக ஆக்கி அவங்க ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நானும் ஒரு பெண் தான். எல்லாம் பெண் குழந்தைகளை அங்க பாக்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.